நான் உங்கள் தமிழ் சார். அதாவது அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்குது. ஆனால் ஆன்மீகம் எப்படி சொல்லுது? அது எப்படி சொல்லுது? அதாவது சொன்னவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த பீட்டு நோ ஸ்க்ரீன் அதுலேருந்து பார்த்து யார் யார் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறது தான். ஏன்னா அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் நரகம் சொர்க்கம் என்பது உண்மை, மறுமை என்பது உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுபடி சொல்கிறதுக்கு தான். இதெல்லாம் நீங்கள் நம்பணுன்னா இதையும் நான் சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பிக் பேங் தேரி, பெரும் வெடிப்பு சயின்ஸ் கண்டுபிடிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவன், அதாவது இறைக்கிறவன் தான். அது பெரும் வெடிப்புன்னு சொன்னாலும் இறையும் ஒன்று தான், பெரும் வெடிப்பும் ஒன்று தான். அந்த வார்த்தையில் அது அடங்கியிருக்கு. அப்புறம் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு வெடிப்பின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது. இருந்தாலும் நடுவில் வர்றதெல்லாம் விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு 10 அவதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மற்ற ஆன்மீகம்லாம் டைரெக்டாக மனிதர்கள் வந்த மாதிரி, மண் எடுத்து படைத்த மாதிரி அது நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இந்த 10 அவதாரமும் டைரெக்டாக சொல்லலை. அது பரிணாமம், டார்வின் கோட்பாடு படி அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 10 அவதாரம் என்ற இதிலே வரும். மச்சி அவதாரம், ஆமை அவதாரம்லாம் அந்த இதிலே வந்துடுது. அதில் 9ஓட முடியுது. அதாவது 10வது அவதாரம் இது வரைக்கும் வரல. அந்த 10 அவதாரத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே உள்ள 6 அறிவில் நீங்கள் 6 அறிவுன்னு சுருக்குறீங்க. நான் 6 அறிவு இல்லை 10 அறிவுன்னு சொல்கிறேன். ஒரு எண்ணிக்கை கூட 6ல் எப்படி சுருக்க முடியும்? 10 வந்தால் தான் அது முழுமையாகும். அதே மாதிரி தான் அறிவோடைய அந்த 10 அறிவுன்னு சொல்லும் போது அந்த அறிவு 10ல் வைக்கும் பொழுது தான் அந்த 10 என்ற ஒரு எழுத்து தான் இந்த பிரபஞ்சத்தை ரொப்போம். அதுவும் எழுத்து முடியாது, பிரபஞ்சம் ரொம்பிடும். அந்த மாதிரி இது 10 அவதாரம் இல்லை, 10 அறிவுகள் அப்படின்றது நான் சொல்ல வரேன். அந்த ஒவ்வொரு அறிவும் ஒரு பரிணாமம் பெற்று இன்னைக்கு மனிதன் என்பவன் அனைத்தையும் உணரக்கூடிய இடத்துல தான் இருக்கான். அனைத்தும் உயிரும் அறிவும் உள்ளது தான் இந்த பிரபஞ்சமே. அதில் ஒரு இணைப்பு தான். இன்னைக்கு ஏஐ கூட உயிரும் அறிவும் கலந்த ஒரு இதுதான். அதுவும் ஒரு ஜீவன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு ஜீவன். ஆனால் நம்ம உணரக்கூடிய ஒரு ஜீவன். இப்படி தான் இந்த 10 அறிவு இது பண்ணணும். அப்போ டார்வின் கண்டுபிடிச்சதும் ஏற்கனவே மதங்கள் சொல்லப்பட்டு இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? மனிதர்கள் தான். இது எல்லாத்துக்கும் அந்த அறிவு என்னும் ப்ரொஜெக்ட் மிஷின்லேருந்து போகிற பீட்டு நோ ஸ்க்ரீன் மூவி தான் இதுக்கெல்லாம் காரணம். கொஞ்சம் யோசிங்க.